வணக்கம் நேயர்களே, லோட்டஸ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் மூலியமா பண்டித் அசோக் பாரதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 1 hour ப்ரோக்ராம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எண் கணிதம் மற்றும் ஆன்மீகம் குறித்த சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த நேரல் நிகழ்ச்சி கால் பண்ணலாம். சோ நேரல் நிகழ்ச்சி கால் பண்ணும்போது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூ வால்யூமா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சார் வெல்கம் பண்ணிடுறேன். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் நம்ம வாரம் நட்சத்திரம் பத்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம என்ன நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம் சார்? பூரட்டாதி. ஓகே, நேர்லாத்துக்கும் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பென், பேனா, பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சார் எப்பவுமே இந்த ஆலயம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. எந்த இடத்துல இருக்கு, அதனால என்ன சிறப்பெல்லாம் இருக்கு, எந்த டேஸ்ல நம்ம போய் அங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டே வருவாங்க. சோ எல்லா இடத்துல வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் சொல்லலாமா சார் பூரட்டாதி நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க. நட்சத்திர வரிசைகளில் 25வது நட்சத்திரமாக பூரட்டாதி விளங்குகிறது. பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் அலைகள் கொண்டது. பல மகரிஷிகளும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி அதிகம் உணர்ந்துள்ளனர். குருவின் ஆழமான விஷயங்களை, குருவின் வாய்மொழியை, குருவின் அருள்மொழியை உபதேசம் செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்து கும்பராசியில் இருப்பவர்கள் மகத்தான சாதனையாளர்களாக விளங்குகிறார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் 25வது நட்சத்திரமாக வருவதால் 2 என்ற சந்திரன் அறிவை குறிப்பது, 5 என்ற புதன் ஆற்றலை குறிப்பது, மதிகாரகன் சந்திரன், புத்தியை கொடுப்பவர் புதன். இப்ப இந்த இருவரும் சேர்ந்த நிலை இருப்பதால் இந்த 25வது நட்சத்திரத்துக்கு அளவு கடந்த சிறப்பு உண்டு. ஆமா, நல்ல சிறப்பு. 2ங்கிறது சந்திரன். அந்த சந்திரன் மதிகாரகன், அறிவை கொடுக்கக்கூடிய. ஆமா, புதன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 சேர்றப்ப, ஏன்னா சந்திரனுடைய புதல்வன் தான் புதன், அதனால அளவு கடந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த மாதிரி பூரட்டாதி பத்தி நிறைய உங்ககிட்ட நிறைய கலெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கால் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். எண்கள் நமது கண்கள். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. கல்பனா மேடம், யாருக்காக பாக்கணுமா? குழந்தை இப்ப பிறந்திருக்கானுங்க. சரிங்க. 19/11/2014. குழந்தை இப்ப பிறந்திருக்காங்க. எங்க இருந்து பேசுறேன்னு சொல்றீங்க? திருப்பூர் இருந்தா அம்மா பேசுறீங்க? ஆமாங்க. சரி, ஆண் குழந்தையோ? சரிங்க. கல்பனா மேடம், உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. பி சுரேஷ். பி சுரேஷ் இல்லைங்களா? ஆமாங்க. ஆமாங்க மேடம். சுரேஷ். அம்மா பேர். சரிம்மா, அம்மா பேர் சொல்லுங்க. குழந்தையோட அம்மா பேரு? நீங்க தான் அம்மா பேரு? எஸ் கல்பனாங்க. எஸ் கல்பனா. சரிம்மா. எத்தனை மணிக்கு பிறந்தது மேடம்? 4:31 ஈவினிங், சாயங்காலம் 4:31. 4:31 PM குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை இல்லைங்களா? ஆண் குழந்தைங்க. சரிம்மா, ஒரு குட் டே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னே சொல்ல முடியும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் காலரே ஒரு பிறந்த ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். ஒரு சூப்பரான பேர் மட்டும் இல்லாம எண் கணிதம் நிறைஞ்ச பேர். அதாவது எல்லாமே எந்தவித கஷ்டமும் இல்லாம லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்சஸ் ஆகிற மாதிரி அழகான பெயருங்க அமைச்சு தருவாங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன்லைன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலர் பார்த்துட்டோம். குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அழகான பேர் மட்டும் இல்லாம எல்லா சிறப்பம்சமும் நிறைஞ்சமான பேர் ரெடி பண்றதுக்காக நம்ம சார் ப்ராசஸிங்ல இறங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சு இப்ப சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைவ் ஷோ கால் பண்ணோம் சாருக்கு நிறைய டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. எதுக்காக அப்படின்னா, லைஃப் லாங் நிறைய பேர் கஷ்டப்பட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்ல படிக்க போற இடத்துல கிளியரா இருக்காது, நிறைய ப்ராப்ளம். ஏன்னா லைஃப்ல இருந்தா ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ பேசிக்கா அது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பேர் நமக்கு கரெக்டா சூட் ஆகல அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்ளம் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது எகைன் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் ஃபுல்லா ஜாலியா இருக்கலாம். எந்த மாதிரி சந்தோஷம், எல்லா விதமான சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கலாம். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதர்வைஸ் உங்க ரிலேஷன்ஸ்க்கு இல்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பெயர் மாற்றம் பண்ணாலும் சரி, நீங்க தாராளமா லைவ் ஷோ கால் பண்ணி நீங்க பெயர் மாற்றம் செஞ்சுக்கலாம். லைன் கிடைக்காத வியூவர்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. டிவி ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே ஆகிற நமக்கு ஒரு கால் பண்ணீங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். சோ அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நேரடியா நீங்க பண்ணிச்சு நீங்க தாராளமா பார்க்கலாம். பேர் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. 19ஆம் எண்
ஒரு மகத்தான எண். திரிலோக வசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வலிமையான சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை மாதிரி இந்த 19ஆம் எண்ணுக்கு 27 நட்சத்திரங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த 19ஆம் எண் நீண்ட ஆயுளை கொடுக்கும். கூட்டியன் ரொம்ப சிறப்பாக குருவே வந்திருக்கிறதுனால குழந்தையினுடைய எதிர்காலம் பலவிதமான ஐஸ்வர்யங்களும் நல்ல யோகமும் நிறைந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குழந்தையா இந்த குழந்தை வந்திருக்குது. திருச்செந்தூர் முருகனுடைய அருள் கொண்ட குருவும் சூரியனுடைய ஆற்றல் மிகுந்த ஒரு ஜாதகராக இருக்கிறதுனால இந்த ஜாதகர் சுரேஷ் வந்து எஸ், கல்பனா வந்து கே, எஸ்கேன்னு போட்டுக்கலாம். இன்சியல் வந்து நம்ம எஸ்கேன்னு போட்டுக்கலாம். குகமித்ரன், குகன் என்றால் முருகன், மித்ரன் என்றால் நட்பு, முருகனுக்கு நட்பானவன் குகமித்ரன். GUHA ஸ்பெல்லிங் எழுதிக்கங்க. எஸ் சுரேஷ், கே கல்பனா, எஸ்கே, குகமித்ரன் GUHA MITHRAN குகமித்ரன். இந்த குகமித்ரன் ஒரு அற்புதமான நிலை. ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு அருமையான பெயர் சூட்டிவிட்டால் அந்த குழந்தை இந்த உலகத்தின் அதிர்ஷ்டசாலியாகவும் வாழும் காலம் முழுவதும் அதனுடைய ஆயுள் கடவுள் கொடுத்து விட்டார். அதனுடைய ஆரோக்கியத்தை எண்கள் கொடுக்கும். கல்வி சார்ந்த உறவுகளை இந்த எண்கள் பார்த்து கொள்ளும். குருஸ்தானத்தை இந்த விதியன் கொடுப்பார். சூரியன் வலிமையாக குருவோடு சேர்ந்தனால் தாய் தந்தையருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொன்பொருள் பூமிகள் சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இதுவரை குடும்பத்தில் வந்த சில போராட்டங்கள்